குமரி முனையில் வானுயர்ந்து நிற்கும் வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா டிசம்பர் 31ஆம் தேதி மற்றும் ஜனவரி 1 ஆகிய 2 நாட்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் கொண்டாடப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்தியாவின் தென் எல்லையான முக்கடலும் சங்கமிக்கும் குமரி முனையில் திருவள்ளுவருக்கு 133 அடியில் அமைக்கப்பட்ட சிலையை கடந்த 2000 ஆண்டு புத்தாண்டு தினத்தில் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக மாறிப்போன வள்ளுவரின் வானுயர சிலை திறக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது. இதையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள காணொளியில் குமரி முனையில் வள்ளுவருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று 1975ஆம் ஆண்டு கலைஞர் எடுத்த முடிவு 2000ஆவது ஆண்டில் நிறைவேறியதை நினைவு கூர்ந்துள்ளார். திருக்குறளின் 133 அதிகாரங்களை குறிக்கும் வகையில் 133 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட வள்ளுவர் சிலையை 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி கலைஞர் திறந்து வைத்ததன் வெள்ளி விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாட உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூச ஒரு கும்பல் முயற்சிக்கும் நிலையில் வள்ளுவர் எல்லோருக்கும் பொதுவான தமிழர்களின் அடையாளம் முழங்க வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளி விழா காண்கிறது வள்ளுவர் சிலை. அதை கொண்டாடுகிற விதமாக 31/12/2024 மற்றும் 1/1/2025 ஆகிய நாட்களில் வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்கு. இந்த உலகத்துக்கே பொதுமறை வழங்கினவர் நம் ஐயன் திருவள்ளுவர். சாதி மத பேதங்களை கடந்து தமிழினத்தை ஒற்றுமைப்படுத்த திருவள்ளுவர் தந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை வாழ்வியலா பாமர மக்களின் உள்ளங்களிலும் பதிய வச்சு உதடுகளை உச்சரிக்க வச்சது திராவிட இயக்கம். ஆனால் அந்த வள்ளுவருக்கே காவிச்சாயம் பூச இன்னைக்கு ஒரு கும்பல் நினைக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் சமத்துவத்தை வலியுறுத்தினவர் வள்ளுவர். அவர் எல்லாருக்கும் பொதுவான தமிழர்களின் அடையாளம்னு மீண்டும் முழங்க வேண்டியிருக்கு. வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்படும் என்றும் திருக்குறளின் சிறப்புகளை உணர்த்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.